இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு ஒரு மேஜிக் பாக்ஸ் வந்திருக்கு. இதுக்குள்ள 7 ரகசிய வார்த்தைகள் ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொன்றா வெளியே எடுக்கலாமா? எஸ் டீச்சர், எடுங்க. இது முதல் ஆள். காலையில நம்ம எல்லாரையும் கொக்கரக்கோன்னு எழுப்புவாரே, அவர் யாரு? சேவல். சபாஷ். சம்ஸ்கிருதத்துல இவருக்கு குக்குட்டஹான்னு பேரு. அந்த சேவல் கொக்கரக்கோக்கோ அப்படின்னு கூவுறதுனாலேயே இவருக்கு குக்குட்டஹான்னு பேர் வந்துடுச்சு. ஈஸியா இருக்கா? எஸ் டீச்சர். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல இந்தியாலேயே ரொம்ப புத்திசாலி டீச்சர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தெரியுமா? சாணக்கியர். கரெக்ட். அதனால தான் சம்ஸ்கிருதத்துல ஒரு அறிஞரையோ அல்லது ஆசானையோ சாணக்கியன்னு சொல்றோம். புத்திசாலி டீச்சர்னா சாணக்கியர் ஞாபகம் வரணும். ஓகேயா? எஸ் டீச்சர். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். சரி, அடுத்தது கோவில்ல கை கூப்பி சாமி கும்பிடுறவரை என்ன சொல்லுவோம்? அதேதான். சம்ஸ்கிருதத்துல பக்தக, தமிழ் வார்த்தை மாதிரியே இருக்குல்ல. இப்போ மண்ணுக்குள்ள இருந்து எட்டி பார்க்குற குட்டி செடி, அதாவது முளை வர்றதுக்கு என்ன பேரு? ஸ்ப்ரவுட், முளை. சம்ஸ்கிருதத்துல அங்குரக, அங்கிருந்து முளைச்சி வர்றதுனால அங்குரகன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் எழுத யூஸ் பண்ணுவீங்களே பென்சில், அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அங்கனி. நம்ம கையோட அங்கமா மாறி எழுதுறதுனால இது அங்கனி. அப்படியே உங்க விரலை பாருங்க, விரலுக்கு பேரு அங்குலி. அப்போ விரல்ல போடுற மோதிரத்துக்கு அங்குலீயக்கம். அங்குலியில் இருக்கும் மோதிரம் அங்குலீயக்கம். கடைசியா ஒண்ணு, சிவனோட ஜடையிலிருந்து பாயிற புனிதமான ஆறு எது? கங்கை நதி. சூப்பர். சம்ஸ்கிருதத்துல கங்கா. இப்போ மேஜிக் பாக்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிட்ட 7 வார்த்தைகளையும் ஒரு வாட்டி சொல்லலாமா? எஸ் டீச்சர். குக்குட்டஹ, சாணக்யஹ, பக்தஹ, அங்குரஹ, அங்கனி, அங்குலீயக்கம், கங்கா. சூப்பர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் கற்றுக்கலாம்.